ஹலோ டெவலப்பர்ஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு வீடியோ. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஆன்டி கிராவிட்டியை இன்ஸ்டால் பண்ணுறது, ஆன்டி கிராவிட்டினா என்ன, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை, எப்படி அதோட லாகின் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி ஆன்டி கிராவிட்டி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கணும். அதுக்கு கூகுளில் போயிட்டு ஆன்டி கிராவிட்டின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த சைட் உங்களுக்கு வரும். இதில் இருந்து உங்களுக்கு என்ன வெர்ஷன் இருக்கோ, நீங்கள் மேக் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, மேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக்கில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்டி கிராவிட்டி வந்து ஒரு டூலுங்க. இதை வச்சு நம்மளால் ஃபுல் ஸ்டாக் டெவலப் பண்ண முடியும், ஃப்ரண்ட் ஹேண்ட் டெவலப் பண்ண முடியும். புதுசாக ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயத்த பார்த்துக்க முடியும். அப்புறம் மார்க்கெட்டர்ஸ், இதெல்லாமே இதோட ஃபியூச்சர்ஸுங்க. இதை வச்சு ஆன்டி கிராவிட்டி வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணலாம், பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக கூகுளே சொன்னது தான் இந்த இதெல்லாம். அதுக்கப்புறமா இருந்துட்டு ஆன்டி கிராவிட்டியோட பிளான்ஸ். ஆன்டி கிராவிட்டி வந்து மொத்தம் 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இந்த 4 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு கேட்டகரி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அதாவது ₹0, அதாவது மந்த்லி கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க, இல்லைனா டே பை டே கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம அடுத்து வந்து கூகுள் ஏஐ ப்ரோ வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக போல ட்ரை பண்ணுறேன். பட் இது பாருங்களேன், கூகுள் ஏஐ ப்ரோவில் நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கிரெடிட்ஸ் முதல் கொண்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்குறப்ப ப்ரைஸ் லிமிட் வந்து 420 தான் வரும், 480 420 சம்திங் வரும் 3 மாதத்துக்கு சேர்த்தியே. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறமா கூகுள் ஏஐ அல்ட்ரா வந்து இன்னும் நிறையா எஃபிஷியன்ட், அந்த ஃப்ரீலான்சிங் பண்ணுறவங்கலாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைஸ்டு பிளான்ஸ் எல்லாமே கம்பெனி சைடில் இருக்கவங்க தான் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. இப்போது நமக்கு வந்து மேக்கில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கங்காட்டி மேக்குக்கு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து விண்டோஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணிக்க, லினக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா லினக்ஸுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறது ஒன்றுமே இல்லைங்க, அது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபைலை கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிரும். இன்ஸ்டால் பண்ண முடிச்சதுக்கப்புறமா உங்களோட லோகோ இப்படி தான் இருக்கும். இப்போது எடுத்தோடனே நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஓகே, ஆனால் ஒரு 2-3 தடவை அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அது லாகின் ஆகாது, யாராவது வந்து காட்டுமே. இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஆன்டி கிராவிட்டிங்க. இப்போ இந்த ஆன்டி கிராவிட்டி வச்சு நான் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். அப்படி பில்ட் பண்ண நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட்டுமே கொடுத்துருக்கு, சூப்பராக இருக்குது. இதில் லாகின் பிரச்சனை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, செட்டிங்ஸில் போயிட்டு அந்த கீழே டெஸ்க்டாப் அண்ட் டாக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஒரு ப்ரௌசரில் யாராவது காட்டுச்சுன்னா அடுத்த ப்ரௌசரை வந்து ஸ்விட்ச் பண்ணணும், அவ்வளோதாங்க. உங்கள் லாகின் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் வழி. அந்த டிஃபால்ட் ப்ரௌசரில் முதல்ல சஃபாரி இருந்துச்சு, இப்போ வந்து நான் க்ரோமுக்கு மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் என்னோட ஒவ்வொரு லாகினுமே க்ரோமுக்கு தான் டிடெக்ட் ஆகும், சஃபாரிக்கு போகாது. இப்படி வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரே ப்ராஜெக்டை நீங்கள் வேறு அக்கௌண்ட்ஸ் மூலமாக வேறு புது கிரெடிட்ஸ் மூலமாக அதே ப்ராசஸை அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்க. அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு கிரெடிட்ஸுமே குறையாது, உங்களோட ப்ராஜெக்ட்டுமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் இது வந்து ஒரு 4-5 அக்கௌண்ட்டு ஸ்விட்ச் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டை ஃபுல் ஃப்ளெட்ஜடாக முடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு சின்ன கொஞ்சம் வேலையெல்லாம் பெண்டிங் இருக்குது, அதை வந்து நான் கோடெக்ஸ் வச்சு முடிச்சிடுவேன். இந்த மாதிரி தான் ஒரு டூலை வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணுமே. அப்புறம் நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் டிக் உடனே ஆளில் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுக்கப்புறம் அந்த பிளான்ஸை வந்து பார்த்துக்கலாம். அந்த 3 மாதத்துக்கு மொத்தமாக ஃபஸ்ட் டைம் பே பண்ணுறீங்க அப்படின்னா ₹489 தான் வருமே. ஸோ நீங்கள் அதை என்னன்னு சொல்லி செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை பார்த்து தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து எங்களால் போட முடியும். சரி, ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை.